ஹாய் மக்களே, வெல்கம் டு சிந்துஜன் vlogs. இன்றைக்கி என்ன வீடியோனா இந்தியன் சிக்கன் கறி தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து பண்ணி வைஷு கொடுப்பேன். வைஷு டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க நல்லா இருக்கா இல்லையான்னு. யூஸ்வலி நல்லா தான் இருக்கும். ஆல்டின்ற ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் அந்த சிக்கன் கறிக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்க போகிறோம். இங்கே வந்து ஆஃபரில் இருக்க ஐட்டம்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். ப்ளூபெர்ரி ஆஃபரில் இருக்குப்பா, நான் எனக்கு பிடிச்சது. குக்கும்பர் இருக்குது. நம்ம சிக்கன் கறி பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை. கிரேப்ஸு ப்ளூபெர்ரிலாம் வேணுமா? ஆனால் இவன் ஆஃபரில் போட்டிருக்கிறதுலாம் டேட்டு முடிகிறதா தான் இருக்கும். ஆமாம், 3rd May போட்டிருக்கான். பட் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா போன வாட்டி ஏதோ ஒன்று வாங்கி பழுதாயிடுச்சு. வாழைப்பழம் வாங்கிக்கலாம். இங்கே காய்கறிகள்லாம் இருக்குது. சிக்கன் செக்ஷன் இதோ இருக்குது. சிக்கன் செக்ஷனில் சிக்கன் ஆயிஸ்டர் தைஸ், ஹோல் சிக்கன் லெக்ஸ், சிக்கன் பிரஸ்ட் ஃபில்லட்ஸ். இந்த சிக்கன் எடுப்போம். 53 cents தான். 2 சிக்கன் எடுத்துட்டேன்பா. ஆல்டி எக்ஸ் எது வாங்குறது? 4.6 இது வாங்கிடலாமா? அடுத்து ஆனியன்ஸ் தேவை. ரெட் ஆனியன்ஸ் எடுத்துக்கலாம். ஜிஞ்சர் தேவை. கார்லிக் எங்கள் வீட்லேயே இருக்குது. ஆனியன் எடுத்தாச்சு. கொரியாண்டர் மின்ட்லாம் வீட்லேயே இருக்குது. டொமேட்டோவில் சாலட் டொமேட்டோஸ் தான் நாங்கள் எடுக்கிறது. 1.29 euros. எல்லாமே லிட்டிலே விட கொஞ்சம் அதிகம் தான் இங்கே. அப்புறம் எங்களுக்கு ஃபேமிலி பேக் மில்க் தேவைப்படுது. நம்ம ஊர் சப்பாத்தி மாதிரி இங்கே டார்டிலான்னு வச்சுருப்பாங்க. அதுவும் 1.49 தான். 1.29 தான் நம்ம ஊர் காசு, 100 ரூபா. பாருங்க மக்களே, நம்ம ஊர் பாயெலாம் வச்சுருக்கானுங்க. எவ்வளோ காசு? இதுக்கு பேர் அவுட்டோர் ரக்கம். 13 euro. 13 1300 ரூபா ஒரு பாய். இங்கே பாஸ்தா, ரெடிமேட் சாஸஸ்லாம் இருக்குது. கொரியன் ஸ்டைல் நிறைய ரெடிமேட் சாஸஸ் இருக்குது. ரைஸ் இருக்குது. நமக்கு ரைஸ் வேணுமா? எஸ், உண்டு வேணும். ரெஸ்ட் ஆஃப் தி வீக். ஸ்பைசஸ், சீசனிங் அண்ட் சாஸஸ். இதில் நம்மளுக்கு வந்து ஹிமாலயன் சால்ட் தான் தேவை. எங்கே இருக்கு? ராக் சால்ட். அவ்வளோதான். ஆயில் இருக்கு. சுகர் இருக்கு. எல்லாமே இருக்கு. we can go now. எல்லா பிளான்ஸ், ஃப்ரோசன் ஸ்டஃப்ஸ் இருக்குது. இங்கே வந்து நான்வெஜ், சீ ஃபுட், ப்ரான்ஸ், ஃபிஷ், எல்லாம் ஃப்ரோசன் ஸ்டஃப்ஸ் இருக்குது. லார்ஜ் ப்ரான்ஸ் 2.99. ப்ரான்ஸ் சீ ஃபுட்லாம் இந்தியா எவ்வளோ வருமோ அவ்வளோதான் வருது. இதெல்லாம் ஸ்டிர் ஃப்ரை மிக்ஸ். எனக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது சாப்பிட்றதுக்கு தேடிக்கிட்டு இருக்கோம். மிக்ஸ்டு பிரேசில். கேஷ்யூ இருந்தால் எடுத்தாங்க. அப்படியா? இது ட்ரைட் கிரான்பெரிஸ், ஃப்ரூட் அண்ட் நட் மிக்ஸ், பனானா சிப்ஸு, ஃப்ரைட் பனானா சிப்ஸ்லாம் இருக்குது. டேட்ஸ் இருக்குது. என்னென்ன பிட்டட் டேட்ஸ் அப்படின்னா ரெடி டு ஈட்டான். இது நல்லது தான். இது நான் எடுத்துக்கிறேன். பிட்டட் டேட்ஸ், ப்ரூன்ஸ் அண்ட் டேட்ஸ் 3 euros. ஆனால் இது சாப்பிட்லாம். நம்மள்ட்ட கேஷு மட்டும் தேவை. ஆல்டின் பச்சை மிளகா. இங்கே மிளகா இப்படி தாங்க இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டில். ஸோ இது ஒன்று எடுத்துக்கலாம். ஷாப்பிங் முடிச்சிட்டோங்க. 28 euro தான் வந்துச்சு. ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி நான் வந்து ஒரு சாண்ட்விச் எடுத்துக்க போகிறேன். சிக்கன் ஸ்டஃபிங் ட்ரிபிள். இது நான் எடுத்துக்க போகிறேன். வைஷ் என்ன எடுக்க போகிறீங்க? வெஜ்ஜியா? Is it veggie? Veggie selection. I'm taking this. Ham and cheese. I like. ஓகேங்க, கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கியாச்சு.
சிக்கன் சமைக்கிறதுக்காக வந்து அதுக்கு நிறைய ஒரு 4 நாளைக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்நாக், அதாவது 2 சாண்ட்விச்சும் வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் கறி செய்யலாம். தொடர்ந்திருந்து பாருங்கள். இது உங்கள் கோபிநாத். ஸ்கின்னோட தாங்க இருக்கும் இங்கே. நம்ம தான் ஸ்கின்னை எடுக்கணும். அயர்லாந்து வந்து தான் இந்த சிக்கன் உரிக்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டேன். இந்தியாவிலலாம் உரிச்சே தந்துடுவாங்க கடையில். இங்கேயும் புச்சர் கடைக்கு போனால் உரிச்சு தருவாங்க. இது நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற மீட்னால நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து தான் உரிக்கணும். இந்த சிசஸ் தான் சொன்னேன், மீட் வெட்டுறதுக்கு நல்லது. ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா, மீட்டை கட் பண்ணிட வேண்டியதுதான். போன் உள்ள மீட்டு பார்த்து கட் பண்ணலாம். டர்மரிக் கழுவுறதுக்காக போடுறேன். ஓகேங்க, கழுவியாச்சு. அடுத்து சில்லி பவுடர். வா, நல்ல சில்லி பவுடர். சில்லி பவுடரை 2 ஸ்பூன் போடலாம். வேற மசாலா இருக்கு, பிரியாணி மசாலா இருக்கு. கொரியாண்டர் பவுடர் இல்லை, இது மட்டும். கொரியாண்டர் பவுடர் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அடுத்து உப்பு எடுத்து போட்டுடலாம். அதை கிரைண்ட் பண்ணி இனி நம்ம இதை மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். எவ்வளோ நேரம் மேரினேட் பண்ண போறோம்னா, நம்ம வெஜிடபிள் வைக்கிற அளவு ஒரு நேரத்துக்கு தான் மேரினேட் பண்ணுவோம். ஆனியன், தேவையான பொருட்கள் ஆனியன், கார்லிக், அப்புறம் ஜிஞ்சர், அது 3 தான் வெட்டணும். ஜிஞ்சர் வந்துருச்சுங்க. மக்களே, இந்த பாத்திரத்துல நம்ம சமைக்க போறோம். இது ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம், இந்தியாவில தான் வாங்கினேன். ஸோ இதை ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணோம். ஹீட் பண்ணாதான் கறி ஒட்டாம இருக்கும். உடனடியாக போடுறதுக்கு நான்ஸ்டிக்ல இருக்க அதெல்லாம் கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணிட்டு தண்ணியை தெளிச்சு பார்த்தா தண்ணி ஒரு பால் மாதிரி வந்துச்சுன்னா கரெக்டான ஹீட்ல இருக்கு. நம்ம அதுக்கப்புறம் குக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக்கை இடிக்க போகிறோம். ஆனியன் வந்து இப்படியே இதே போதும். நம்மளுக்கு ரொம்ப பசியாக இருக்கிறதுனால குட்டியெல்லாம் வெட்டல, இப்படியே வெட்டிடலாம். சிக்கனும் மேரினேட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து நம்ம இதில் வந்து ரெடியாக இருக்கான்னு பார்க்கலாம். தண்ணி இப்படி தெளித்து பார்த்தா தெரியும். இப்போ பாருங்களேன், இப்போ தான் ஹீட்டே ஆகுது. தண்ணியெலாம் எவாபரேட் ஆகுது பாருங்க. இதே கரெக்ட் ஹீட்டாக இருந்துச்சுன்னா பாருங்க, பால் மாதிரி இருக்குல்ல. இப்போ கரெக்டாக ஹீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சன்ஃப்ளவர் ஆயில் €1 கிடைக்கும் ஆண்டிலேருந்து. ஸோ இவ்வளோ ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் ஆல்ரெடி ஹீட்டாக தான் இருக்கு. அடுத்து வீட்டில் வச்சிருந்தேன் இந்த ஸ்டவ் இப்போ குறைச்சிடலாம். 4-5 இருக்கட்டும். ஏன்னா நம்ம இந்த கேப்ல தான் இஞ்சி பூண்டு 2 போட்டாச்சு. இது வந்து நான் வந்து டீமோன்னு ஒரு ஆப்ல வாங்கினது. நல்லா யூஸ் ஆகும். நல்லா இடிச்சு போட போறோம். அந்த கேப்ல நம்ம ஆனியனும் கருகாம பார்த்துக்கணும். என்னதான் நம்ம ஸ்டவ்வை கம்மி பண்ணாலும் இருக்கிற ஹீட்டுக்கு கருகிரும். கருகாம பார்த்துக்கலாம். இடிச்சாச்சா, அதுக்கு அடுத்து நம்ம ஷெல்ஃப்ல இருந்து முக்கியமான இன்கிரீடியன்ஸ் ஃபெனல் சீட்ஸ்ன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் போட்டுக்கலாம். இது ஜீரா, நல்லா ஸ்மெல் வரும். இவ்வளோ எடுத்திருக்கேன், ஒரு டைம் போடுவோம். நான் அளவு எப்படி பார்ப்பேன்னா, ஒரு ரவுண்டு, இப்படி ஒரு ரவுண்டு, எல்லாமே ஒரு ரவுண்டு போட்டுருவேன். அதான் நம்ம அளவு.
இப்போ ஹீட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு இலை அவரை காம்பை பிச்சுட்டு போட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட க்ளவுஸ் இருக்கு. க்ளவுஸ் வந்து இதுல போட்டுடலாம். கார்டமன் பேஸ்ட் வரும். நிறைய போட்டால் பாயாசம் மாதிரி ஆகிடும். அதில் 3 போடணும். இதையும் இடிச்சே போட்டுடலாம். ஓகேங்களா? பையில வச்சுட்டு இடிச்சதெல்லாம் போட்டுடலாங்க. மெயின் ஐட்டமா போடுறோம். கொஞ்சம் சீக்கிரமாவே போட்டோம்னா வெங்காயம் கலர் வந்துருக்கு. அந்த இஞ்சி பூண்டுலாம் சிக்கனோடைய சேர்ந்து வேகட்டும். சிக்கன் கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் பண்ணும். எல்லாம் மசாலாவோட சிக்கன் ஊறி இருக்கு. இதை நம்ம பெரட்டி எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, சிக்கனோட கோட்டிங்ல மசாலாவும் வந்துடும். அப்படியே நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ், அதாவது ஆனியனு, ஜிஞ்சர், அதோட டேஸ்டும் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிடும். ஒரு தக்காளி, 2 சில்லி. நல்லா ஸ்மெல்லு வருதுங்க. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் விடுவோம். நம்ம வந்து இதை 10 நிமிஷத்துக்கு வேக விடலாம். பாருங்க, சிக்கன் நல்லா கொஞ்சம் ஹார்டாக ஆரம்பிச்சிருச்சு சிக்கன். அப்போ நம்ம அந்த டேஸ்ட்லாம் மசாலாலாம் வெளியில போகாம சிக்கன்லேயே ஒட்டுது. அதான் நமக்கு வேணும். நைஸ் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக பண்ணலாம். சின்ன வெங்காயம் டேஸ்ட் நல்லா இந்த இடத்துல சின்ன வெங்காயத்தையும் பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்தியன் கடையில் சின்ன வெங்காயம் ஃப்ரீசரில் கூட இருக்கு, ஃப்ரீசர் பேக்கெட்டில் கூட. ஆனால் ஆல்டியில் டெல்லிலலாம் இல்லை. இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நம்ம ஸ்பெஷலாக ஒரு மசாலா செய்ய போகிறோம். அடுத்து அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். 2 மிளகா, 1 தக்காளி. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. ஆல்டியில இருந்து வாங்கின பெப்பர் ஒரு 10 கையளவுக்கு இவ்வளவு போட போறேன் இன்னைக்கு. நல்லாவே அரைக்கும். பாருங்க, நல்லா சில்லி பேஸ்ட் வந்திருக்கு பாருங்க. சில்லி பேஸ்ட் தண்ணியை விட்டுட்டு ஒரு மிக்ஸ் அடிப்போம். பண்ணும்போது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோன்னா அடி பிடிக்காம வந்துடும். பாருங்க, இதைத்தான் விட போறோம். விட்டோம், தக்காளி கலரே காணும். உப்பு கொஞ்சம் தாங்க போட்டோம். நினைச்சபடி வந்துருச்சு. இப்போ இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும்னு நினைக்கிறேன்.
கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டு விட்டுக்கலாம். கலக்கி விட்டு மூடிட்டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்ப்போம். நான் கொஞ்சம் அதிகமான ஹீட்டாக வச்சுட்டு போயிட்டேன் போல. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம சிக்கன் கறி ரெடி. உண்மையா நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? என்ன டேஸ்ட் வருது? சிக்கன் கறி மாதிரி இருக்கு. கொஞ்சம் சிக்கன் கறி மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் காரமா இருக்கு. ஆமா, நான் பெப்பரு சில்லி எல்லாம் போட்டேன். நல்லா இருக்கு. ஓகே, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குங்க. 8 out of 10.